குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் 13ஆம் தேதி 27/1/2024 சனிக்கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு, இன்றைய சுப நேரங்கள் என்னென்ன, இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார கிரகங்களினுடைய அமர்வு எப்படி இருக்கு, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு எல்லாத்தையுமே பார்த்துடலாம். முதல்ல இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்குன்னா, இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மதியம் 1:01 வரை. இன்றைய திதி துவிதியை திதி நள்ளிரவு 3:37 வரை. இன்றைய கரணம் தைதுளை கரணம் 2:26 வரை மத்தியானம். இன்றைய நித்திய நாம யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் காலை 8:08 வரை. இன்றைய சுப நேரங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணியிலிருந்து 7:30 மணி வரை, 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 to 6, 6 to 7:30, நைட்டு 9 to 10 சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கு உண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுர் ராசியில் செவ்வாய் புதன் சுக்கிரன், மகர ராசியில் சூரிய பகவான், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த கிரக அமைப்புகள் அடிப்படையில் தான் இந்த நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய ஜோதிட குறிப்பை பார்த்துடலாம். நல்லா படிப்பு வரணும். என்ன சார் பண்ணலாம்? படிப்பு நல்லா வரணும். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம். அது இங்கே சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே சரியான ஞாபகம் வரமாட்டேது. எக்ஸாம் எழுதும்போது ரிட்டனில் ஞாபகம் வரமாட்டேது. அதனால நிறைய கோட்டை விட்டுறாங்க. படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்கிறாங்க. அந்த ஞாபக சக்தியை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, சிம்பிள். காலையில் ஒரு 10 நிமிஷம் குழந்தைகளுக்கு பிறந்தே பழக்கிடுங்க. காலையில் ஒரு 10 நிமிஷம் கையில் சின்முத்திரைன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா தெய்வங்களும் தான் வச்சுருப்பாங்க. சின்முத்திரை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி, அவர்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ இல்லை யாரை பிடிக்குமோ தெய்வங்களில் அவங்கள நினச்சி 2 விரலையும் சின்முத்திரை வச்சு அப்படியே கண்ணை மூடி உட்காந்து அவங்கள ப்ரேயர் பண்ண சொல்லுங்கள். காலை நேரங்களில் சிறுதானிய உணவுப் பொருட்களை, முளைகட்டிய சிறுதானிய உணவுப் பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுங்க. முக்கியமாக புதன்கிழமை அன்னைக்கு சிறுதானியம் சாப்பிட வைங்க. புதன்கிழமை அன்னைக்கு சிறுதானியம் சாப்பிட வச்சுருங்க. நல்ல ஞாபக சக்தி உண்டாகும். வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ஞானத்தை தரக்கூடிய கிரகம் கேது பகவான். அப்போது கேது அப்படின்னாவே கணபதி. புதன்கிழமை அன்னைக்கு கணபதி வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல ஞாபக சக்தி வரும், நல்ல ஞானமும் கிடைக்கும். கிடைக்கிறத அப்படியே படிக்கிற விஷயங்கள் அப்படியே ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துகிற அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்துடும். சிம்பிளாக அந்த சின்முத்திரைக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது, கணபதிக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பண்ணாலே போதுமானது. படிக்காத குழந்தையும் படிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக படித்தது ஞாபகம் வரும். ஞாபக சக்தி குறைஞ்சு போனாலும் அதை பண்ணலாம். புதன்கிழமை அன்னைக்கு சிறுதானிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகள் மூலமாக சில தொந்தரவுகளும் அலைச்சலும் சங்கடங்களும் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுமா சார்னா கண்டிப்பாக சமாளிச்சிட முடியும். புத்திசாலித்தனமாக யோசிச்சு சின்ன சின்ன மாற்றங்களை செய்து அது உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் 5. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பதே சிறப்பு. ரொம்ப புத்திசாலித்தனம் பண்ணுறேன், ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிக்கிறேன், பிரில்லியண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தர்ப்ப சூழல்களை யோசிக்காமல் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு அதனால் சில தொந்தரவுகளை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இன்றைய நாள் உண்டாகும். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பொருளாதாரத்தில் குறை இருக்காது அப்படின்னு சொல்லுது. நாவடக்கம் அவசியம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம்,
அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு முழுக்க முழுக்க உங்கள் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத கவனம் இருக்கணும். கண்டிப்பாக அதில் அதிக கவனம் செலுத்துவீங்க. உங்களை யார் ஒருத்தரும் தப்பு சொல்லிடக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவ்வளவு பொங்கி எழுந்துடக்கூடிய ஒரு அமைப்பு. பழகிய நட்புக்காக, திருமணம் பண்ண அந்த உறவுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். தேவதை அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், தைரியமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஏதோ சாதகமற்ற சூழலில் போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. செலவுகளுக்காக, சுப செலவுகளுக்காக கடன் வாங்குங்க அப்படிங்கிறத சொல்லிடுறோம். மற்றபடி எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே போல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோனு, லேப்டாப்பு, ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி கேஜெட்ஸ் இருக்குது. ஏடிஎம் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இப்படி எதுனாலும் சரி, ஆதார் கார்டு, இது மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. பஸ்ஸில் இருந்தால் டிக்கெட்டை கூட மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் 5. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு புதுசாக வருமானத்தை பார்க்கணும், சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், இந்த சம்பாத்தியம் பத்தாது, அதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். அந்த சிந்தனையை திட்டமாக மாற்றி செயல்படுத்தவும் ஆசைப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க். அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு தன்னை பற்றிய சிந்தனை, தன் தொழிலை பற்றிய சிந்தனை, தன் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனை, தன் தாயாரை பற்றிய சிந்தனை, இது மட்டும்தான் இருக்கிற போது. இன்னைக்கு புதுசாக வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் எது நிம்மதி தருகிறது, எது சுகம் தருகிறதோ அதை பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் காட்டப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் 9. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அடுத்ததா துலா ராசி. மேலதிகாரிகளுடைய வகையில் அல்லது தந்தை அல்லது மாமனார் அப்படிங்கிற உறவு வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய சில மாற்றங்களை இன்றைய நாள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதுக்காக சில அலைச்சல் இருக்கும், சில செலவுகளும் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்தாது முக்கியமான மாற்றங்கள் இன்றைக்கி செய்வீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. முடிஞ்ச அளவுக்கு நேற்று இருந்த அலைச்சல் அளவுக்கு இன்றைக்கி இருக்காது. அந்த அலைச்சலையும் அந்த செலவுலையும் குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியும் இன்றைய நாள் உங்கள்கிட்ட இருந்து பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது. பெருமாள் வாதம்னு சொல்லுவாங்க. இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதாவது ராமர் கலர், ராமர் பச்சையா கருநீலமா, அந்த ராமர் பச்சைன்னு வைங்க, அந்த கலர், அதுதான் இன்னைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நம்பர் 3. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உண்டான பொருளாதார முன்னேற்றம் உண்டாயிரும். குடும்பத்தில் சின்ன கசப்புகள், தடுமாற்றங்கள் வந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பேசுங்க, போதுமானது. அதிகமாக ஆசைப்பட்டு காசை விரயம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. வரவேண்டிய வருமானம் உங்களுக்கு வந்தே தீரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு நண்பர்கள், உறவினர்கள், தொழிலாளிகள், இப்படி எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் ரெகுலராக பார்த்து பழகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இன்றைக்கி மாறுறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது. எல்லாத்தையும் நம்ம சாதகமாக பயன்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. இன்றைய நாள் மாலை நேரங்களில் தொழில் சார்ந்த சின்ன சின்ன அழுத்தங்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகளையும் சொல்லுது. கவனம்.
மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவது நல்லது. இன்று நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு தந்தை வழி அதிகப்படியான செலவுகளும் அலைச்சலும் வர்றதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்லுது. ஏதாவது திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அதை செய்ய போக அதுவே நம்மளுக்கு அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்குற அமைப்பு. வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் எந்த விதமான மாற்றங்களும் செய்ய வேண்டாம். இன்றைய மாலை நேரங்களில் மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அழுத்தங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, கவனம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவது நல்லது. இந்த நாளுக்கு முன்ன அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு. இன்றைக்கும் தொழிலில் ஏதாவது ஒன்று வரத்தானே போகுது, பார்ப்போம் சமாளிப்போம் அப்படின்ற ஒரு பக்குவத்தோட மனப்பக்குவத்தோடு போவீங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும். ஆனால் அதெல்லாம் அப்படியே தட்டி நொறுக்கிட்டு உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய காரியம் என்ன, எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எதிர்ப்புகள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் பயப்படாமல் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை செய்வீங்க. அந்த தைரியம் எப்பவுமே கும்பத்துக்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் மேஷ வீடாக இருக்கிறதுனால நல்லபடியான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளை தூங்குவது நல்லது. இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா முழுக்க உடல் ஆரோக்கியத்துலேயும் வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுடைய தொழிலையும் அதிக முக்கியத்துவம் தருவீங்க. நண்பர்கள் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்கள் மத்தியிலையும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குனது. இன்று நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. உலக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை அப்படின்னு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.